விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த சனி தரும் பலன் என்ன? சார், சாதாரண ஆளா சனி உங்களுக்கு யார் என்று? நாளுக்குடையவர் 5ஆம் இடத்துல, தெய்வமே ரொம்ப நன்றியா. ஏன்னா நாளுக்குடையவர் வக்கரமா இருந்த பொழுது 4ஆம் இடத்துல ராகு வந்து படாத பணிகள் ஜாலியா இருந்த காலம்லாம் போய் ஒர்க் ப்ரெஷர்ல என்ன ஆயிடுது, யாரிடமாவது நிம்மதியை தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அதான் உண்மை. 4ஆம் இடத்துல ராகு இருந்து இதெல்லாம் பண்ணார். 4ஆம் இடத்தை சனி பகவான் 5ஆம் இடத்தில் வந்து வக்ரடைந்து 10ஆம் பார்வையார் 2 பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது என்ன? தனஸ்தானம். தனஸ்தானத்தை சனி பார்த்துட்டார். சனி தனஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்துல யார் யாரெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களோ இவர்களுக்கெல்லாம் ஒரு சங்கம் வச்சா அதுக்கு நான் தான் தலைவனா இருப்பேன். நான் பெருமையா சொல்றேன். உங்களை இந்த அளவுக்கு காதலிக்கிற ஒரு ஆள் நான் மட்டும்தான். விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாம் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும், இதனுடைய அன்பு கட்டளை. ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி தரும் பலன் என்ன? சார், சாதாரண ஆளா சனி உங்களுக்கு யார் என்று? நாளுக்குடையவர் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்பா தெய்வமே ரொம்ப நன்றியா. ஏன்னா நாளுக்குடையவர் வக்கரமா இருந்த பொழுது 4ஆம் இடத்துல ராகு வந்து படாத பாடுபடுத்தினார். எனக்கு தெரிஞ்சு விருச்சிக ராசிக்காரங்களை பெருசாலாம் அவர் ஒன்றும் படுத்தவே இல்லை, நான் பார்க்கவே இல்லை. என் ஜோதிட தரவுகளில் நான் நிறைய பேர் விருச்சிக ராசிக்காரர்கள் 4ஆம் இடத்துல ராகு வந்து பேர் கெட்டு போச்சு சார், இன்னொருத்தரோட எனக்கு தொடர்பு வந்துடுச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது என்னமோ தெரியல, விருச்சிக ராசிக்காரர்களை மட்டும் யாராலையும் ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாதுங்கிற மாதிரி இந்த 4ஆம் இடம் பாயிண்ட் எல்லாம் வச்சு உங்கள்கிட்ட கொண்டு வரக்கூடாது. யாராவது இந்த 4ஆம் இடம் கெட்டு போயிடும், உங்கள் கற்புக்கு ஆபத்து, என்னம்மா ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோதான், இல்லை என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்களே, இல்லை ஒன்றும் இல்லை, அது நான் மற்றவங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. தப்பு சொல்லு, தப்பு தப்பு அந்த மாதிரி ஆக்கிறார். நாளுக்குடையவர் 5ஆம் இடத்தில் இருக்கும்போது ஆனாலுப்பட்ட சனி பகவான் வக்கரமாகியே உங்களை கெடுக்க முடியல. காரணம் என்னவென்றால், நாளுக்கு ஏன் உங்களை கெடுக்க முடியல அப்படின்னா, உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்ற ராசிநாதன் ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கிறார். பாயிண்ட் நம்பர் 1 தான். இதுக்கு முன்னாடி ராசிநாதன் 11ல் இருந்தார். குரு பார்வை பெற்று இருக்கார். எவன் தன் சொந்த புத்தியில சுயமாக ஸ்திரமாக இருக்கிறானோ அவனை இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் ஒன்றும் பண்ணாது. இந்த பாபா படத்துல ரஜினிகாந்த் வந்து மேலே பாபாஜியை பார்க்க போவார். அப்போ என்ன ஆகும், அப்படி திரும்பி பார்த்தோன்னே அப்படி பார்ப்பார் பாபாஜி. பார்த்த உடனே என்ன ஆகும், மேலேருந்து அப்படி தேவதைகள்லாம் இறங்கி வந்து டான்ஸ் ஆடுவாங்க ரஜினிகாந்த் முன்னாடி. அவர் அதுக்கெல்லாம் மயங்கவே மாட்டார். அந்த மாதிரி தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஒரு புராண கதைகள்லாம் சொல்லுவாங்கல்ல, ரம்பா, ஊர்வசி, மேனகாலாம் விஸ்வாமித்திரன் தவத்தை கலைக்க கூட்டு வந்தாங்கன்னு. அந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக நிறைய பேர் இறக்கி விட்டுருப்பார் கடவுள். ரம்பா, ஊர்வசி, மேனகாலாம் அந்த மாதிரி 4ஆம் இடத்து ராகு என்ன பண்ணுவார்னா டிஸ்ட்ராக்ஷன் கொடுப்பார். யார்கிட்டையாவது லவ் பண்ணணும்னு தோணும், மனசு ஒரு டயர்டாக இருக்கு, ஆறுதல் தேடணும்னு தோணும், இப்படி விழுந்துடுறது தான் எல்லாருமே. யார்கிட்டையாவது பேசுனா மனசு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தோணும். இன்றைய தேவைகளின் நண்பர்களே, நிறைய பேருக்கு இந்த மாதிரியான தவறான தொடர்புகள்லாம் இருக்கிறதே இல்லை. உண்மையை சொல்லப்போனால் இல்லை. அவங்கெல்லாம் பரிசுத்தமாகவே பழகுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பழக்கம் தேவைப்படுது. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஆறுதல் தேவைப்பட்டுட்டே இருக்கு. அவ்வளோ டிப்ரெஷன், மண்டை நிறைய டிப்ரெஷன். எந்திரிச்ச உடனே எல்லாருமே வேலை பார்க்குற வேலை 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 வேலைன்னு போட்டு பெண்ட் எடுக்கும் போது என்ன ஆயிடுது, மனிதர்கள் ஜாலியா இருந்த காலம்லாம் போய் ஒர்க் ப்ரெஷர்ல என்ன ஆயிடுது, யாரிடமாவது நிம்மதியை தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அதான் உண்மை. 4ஆம் இடத்துல ராகு இருந்து இதெல்லாம் பண்ணார். 4ஆம் இடத்தை சனி பகவான் 5ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி அடைந்து உங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு டிக்ளரேஷன் ஆஃப் டிஃபீட் கொடுத்துட்டு போயிட்டார். ஐம் சாரி, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, நான் ஒத்துக்கிறேன், விருச்சிக ராசிக்காரங்க பெரிய ஆளுன்னு நான் ஒத்துக்கிறேன், நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அப்படின்னு போயிட்டார். நீங்கள் நெக்ஸ்ட் இல்லை சனி பகவான், இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்தாலும் சனிக்கே டப்பு கொடுப்போம்டா நாங்கள். ஆமாங்க, நீங்கள் உண்மையில அந்த வகையில் பெரிய ஆள் தான். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லாம் உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் ராகுவுக்கு டஃப் கொடுப்பீங்க, சனிக்கு டஃப் கொடுப்பீங்க. ஏற்கனவே 7.5 சனியாக இருந்து இப்போ கண்டக சனியாகி அவனால ஒன்றும் முடியலன்னு சொல்லி தான் இப்போ 5ஆம் இடத்துல போய் நல்லது பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்படி பண்ணிட்டு போ, வந்ததுக்கு எதையாவது நல்லது பண்ணிட்டு போ. அப்போ நான் 3 நாளுக்குடையவர் 5ஆம் இடத்தில் வருகிறார். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 5, 6, 7 பார்க்கிறார். முதல்ல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன,
லவ் பண்ணணுன்னு ஆசை வந்திருக்கு. என்ன குருஜி முதலான்ட்டீங்க, நாங்களாம் காலகாலமாக லவ் பண்ணுற ஆட்கள். அது ரைட்டு, நான் சொல்கிறது இந்த டென்ஷனில் சொல்கிறேன். மார்கழி திங்கள் அல்லவா, அந்த மாதிரி தான். மார்கழி மாதம் பிறக்க போகிறது, மார்கழி திங்கள் அல்லவா. ஸோ இந்த டிசம்பர் மாதத்தினுடைய எண்டில் கார்த்திகை முடிப்போது இல்லை, அது சொல்கிறேன். அப்போ மார்கழி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த டிசம்பர் மாதத்து எண்டு வந்துடும். அப்போ என்ன ஆகிடுது உங்களுக்கு, சில பேர் 2வது ஹனிமூன்லாம் போவீங்க. இந்த மாதிரிலாம் வாழ்க்கையை மகிழ்ந்து கொண்டாட ஆசை வந்துருச்சு. 5லேருந்து 7 பார்த்துடுறாரு. 7ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு, உங்களுடைய கலத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும். சார் கல்யாண வாழ்க்கையே பிரச்சனை தான் சார், சந்தோஷம். அதுக்கு சனி பகவான் பார்த்துட்டார், இனி சரி பண்ணிடுவார். 5லேருந்து 7ஆம் பார்வையாக 11 பார்த்துட்டார். லாபங்கள், இனி லாபம். என்ன சனி பகவான் கேட்கிறார், எவ்வளோ வேணும் உனக்கு? ஐயா பொருள் 10 ரூபா மேலே வச்சு 2 ரூபா கொடுத்தா போதும், 12 ரூபாய்க்கு விற்றா போதும், நான் கடன் அடைச்சிருவேன், டேக் இட். 15 ரூபாய்க்கு விற்கிற மாதிரி பிளஸிங் பண்ணினேன். ஐயா நன்றிங்க ஐயா, தேங்க்யூ. 150% லாபம் கிடைக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக போகுது. அடுத்து சனி பகவான் 10ஆம் பார்வையாக 2 பார்க்குறார். 2ஆம் இடம் என்பது என்ன, தனஸ்தானம். தனஸ்தானத்தை சனி பார்த்துட்டார். சனி தனஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, பணம், காசு, பணம், துட்டு, மணி பணத்தில் பணம் சூப்பராக. அப்போது இந்த சனி பகவான் இதெல்லாத்த விட பெரிய விஷயம் என்னென்னா, சனி பகவான் குழந்தை தரப்போகிறார். ஏன்னா 5ஆம் இடத்து சனி பகவான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆள் யாராவது இந்த உலகத்தில் இருக்கீங்களா? யாரும் கிடையாது. 5ஆம் இடத்தை சனி பகவான் சொத்துக்களை தருகிறார். 5ஆம் இடத்தை சனி பகவான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ், அதே மாதிரி குழந்தை எல்லாத்தையும் தரார். 5ஆம் இடம் என்பது உங்களுடைய பந்தயம். விருச்சிக ராசிக்காரர்கள் பந்தயம் வச்சுருப்பீங்க மனசில், டேய் ஒன்றை ஜெயிச்சு காட்டுறேன், கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜெயிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பொதுவாகவே. அதனால தான் நான் சொல்கிறது, விருச்சிகம் மீனம் காம்பினேஷன். விருச்சிகத்துக்கு 5ஆம் இடமே மீனம் தான், அவங்களோட பலமே மீனம் தான். மீனத்துக்கு பாக்கியஸ்தானமே விருச்சிகம் தான். 2 பேருக்கும், இவங்களுக்கு யோகாதிபதி, அவருக்கு பாக்கியாதிபதி, சம காம்பினேஷனாக இருக்கும். அந்த போட்டியில் ஜெயிக்கிறதுல இருக்க வெறி, நான் ஜெயிச்சே தீர்வேன் அப்படிங்கிற வெறி, அந்த பந்தயத்துலலாம் ஜெயிக்க போறீங்க. 5ஆம் இடத்தில் செவ்வாய் வந்தால் மனசு சீட்டு விளையாட தோணுமா, 5ஆம் இடத்துல சனி வந்தால் பந்தயத்தில் ஜெயிப்பாங்களாம், ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. 5ஆம் இடத்தில் சனி வந்து விட்டார், இனி பந்தயத்தில் ஜெயிப்பீங்க. யாருக்கிட்டையாவது ஒரு வீர சபதம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறீங்க. நண்பர்களே, அவ்வப்போது வாழ்க்கையில் கிடைக்கிற இந்த சின்ன சின்ன கிக்கு தான் வாழ்க்கை. நம்மளே ஜெயிச்சுக்கணும், அதுதான் வாழ்க்கை. நான் அதை ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணுவேன். நானே ஜெயிச்சுப்பேன். நம்மளே எப்படி ஜெயிக்கிறது சொல்லுங்கள்? முதல்ல இவ்வளோ அச்சீவ் பண்ணணும், அந்த கோட்டை அழிச்சிட்டு அதோட அதிகமாக அச்சீவ், அந்த கோட்டை அழிச்சிட்டு அதோட அதிகமாக அச்சீவ் பண்ணணும். நம்மளே ஜெயிக்கணும். அந்த எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். அப்போ சனி வக்ர நிவர்த்தி, உங்களுக்கு எந்திரிச்சு ஓடணும், எழுந்து வான அதெல்லாம் வந்துடும். எந்திரிச்சு ஜெயிக்க போறீங்க, ஓட போறீங்க. விருச்சிக ராசிக்காரங்க பாருங்க, திரும்பி பார்க்கும்போது தொட முடியாத உயரத்துக்கு போயிருப்பீங்க. 2026 எண்டுலாம் தொட முடியாத உயரத்துக்கு, அவ்வளோ ஹைட்ல இருப்பீங்க. உங்கள்ட்ட ஏதாவது பேசணும்னா 3 மாதம் முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் பேசணும். அந்த அளவுக்கு பெரிய ஆளாயிருவீங்க. கீழே போயிட்டுக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் இந்த விஷ்ணுமாயா திருத்து தருவார், அதை நம்புங்க. ஃபோன் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.